You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாய் இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் நாம் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய திட்டங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்க கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நான் அறிவிக்கிறேன். அதனால் உலகத்தில் பல போராட்டங்கள் நெருக்கத்துக்குள்ளாக ஜனங்கள் உபதிரவப்பட்டு கொண்டு இருக்கிறது. பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ளாக ஜனங்கள் கடந்து போகிறதான ஒரு நிலையாக இருக்கிறதுன்னு சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் குறிப்பாக நம்முடைய எல்லா சூழ்நிலையும் நம்ம விடுவிக்கிறவராக இருக்கிறார். காலையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் 7 மணிலேருந்து 8:15 8:30 மணி வரையும் தொலைபேசியிலே, அதாவது ஃபோன் கால்ஸில் நாங்கள் ஒரு சில பாஸ்டர்ஸுங்க, ஒரு 12 பாஸ்டருங்க இணைந்து தினந்தோறும் ஜெபிக்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர் ஒரு திடுக்கிடும் தகவல்களை அவர் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். என்ன அப்படின்னா, ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி அந்த குறிப்புக்கு நான் தான் ஜெபித்தேன். அப்போ என்ன அப்படின்னா, அநேக வாலிப பெண்கள் பையனுங்க போதை வஸ்துகளால் அவங்க சூழப்பட்டு, பெண்கள் குறிப்பாக போதைகளுக்கு, காஞ்சாக்களுக்கு, இப்படி பயங்கரமான குடிப்பழக்கங்களுக்கும் மது போதைகளுக்கு அடிமையாகப்பட்டு அவங்க அப்படியே இந்த போதையில் நிறைந்து கீழே விழுந்திருக்கிறாங்க. எழுந்திருக்க கொள்ள முடியல. அதோடைய வீடியோ கிளிப்பிங்ஸை நான் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். பாஸ்டர், இந்த குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணோம், முக்கியமாக இந்த குறிப்பு நீங்களே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி என்னிடத்தில் சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்களில் பிள்ளைங்க அகப்பட்டு இருக்கிறாங்க. குடி போதைங்க, போதை வஸ்துங்க, தவறான பழக்கங்கள், மதுகளுக்கும் இன்னும் சிகரெட்டுங்க, இப்படிப்பட்ட புகையிலைகளுக்கு பிள்ளைங்க சின்ன வயது, வளர வேண்டிய வயது அடிமையாகப்பட்டு இருக்கிறதான ஒரு சூழ்நிலை. இதுலேருந்து யார் விடுவிப்பாங்க? யார் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க? யார் இந்த பிள்ளைகளை பொறுப்பெடுப்பாங்க? எந்த இடத்துல இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை இருக்கும் அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது, உலகத்தில் எல்லாரும் தவறு பண்ணுகிற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, யாரோ 1% தான் எந்த தவறு பழக்கங்கள் இல்லாதபடிக்கு வாழ்கிறதான ஒரு சூழ்நிலை. பாருங்கள், இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த தவறான பழக்கத்தில் இந்த யார் இவங்களை விடுதலை ஆக்க முடியும் அப்படின்னா, ஒரே ஒரு நபரை நாம் சொல்ல முடியும். யாருன்னா, இயேசு கிறிஸ்து என்ற தெய்வம் ஒருவர் தான் இந்த பிள்ளைங்களை இப்படிப்பட்ட மரண தருவாயிலிருந்து, நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். இன்றைக்கு 34வது சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 4வது வசனம் சொல்லப்படுது. புக் ஆஃப் சாம்ஸ் 34 verses 4. டேவிட் ரைட்ஸ் லைக் திஸ் here. பாருங்கள், உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லப்படும். நீங்களாக்குறது டெலிவரிங், ஆங்கிலத்தில் அதோடைய பொருளாக என்னென்னா டெலிவரிங் அப்படின்னு சொல்லப்படும். நீங்களாக்குன்னா ரட்சிப்புறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுப்பது அப்படின்னு நம்ம அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னப்பட்ட இந்த வாலிப பிள்ளைங்க மது போதைகளினாலும் போதை வஸ்துகளினாலும் அவங்க நிரப்பப்பட்டு, அதை நல்லா அவங்க எடுத்துக்கொண்டு அவங்களால புத்தி சுவாதனம் இல்லாதபடிக்கு கீழே விழுந்திருக்கிறாங்க. எழுந்திருச்சு நடக்க முடியல, அவங்க ட்ராவல் பண்ணும்போது உட்கார எழும்பி நிற்கவே முடியல. அப்படிப்பட்ட அந்த கிளிப்பிங்ஸுங்க பார்க்கும்போது ரொம்ப மனக்கவலையாய் வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி அந்த அருமையான போதகர் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கி இப்படிப்பட்டதான சூழ்நிலை யார் விடுவிக்க முடியும்? யார் நீங்களாக்க முடியும்? Who can save from the trap of this snatches? இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து யார் இந்த பிள்ளைகளை விடுதலையாக்க முடியும்? எனக்கு அருமையான தேவ சொன்னமே,
இங்க தாவீது எழுதுகிறாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார்னு சொல்லி. ஒருவேளை இந்த பிள்ளைங்க மனம் திரும்பி ஆண்டவரை தேடுவார்களானால், கர்த்தரை தேடுவார்களானால், தேவனுக்கு இடம் கொடுப்பார்களானால், ஒரு மனம் மாற்றுதல் அவர்களுக்குள்ளாக உண்டாகும். Definitely they will have a recompensation. Definitely they will have been a great deliverance in their life. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Only God can save, only God can deliver, only God can bring those people out of those snatches and the bigger sin in their life. My dear brothers and sisters, those are listening these words, இந்த கால் நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நம்ம குடும்பத்தில், நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க பிள்ளைங்க இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குவார்களானால், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் அவர்களை விடுதலை ஆக்குவார்கள்? யார் இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்க முடியும்? யார் அவர்களுக்காக ஜெபிக்க முடியும்? யார் அவர்களுக்காக போராட முடியும்? நாமத்தானே அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், நாமத்தானே அவர்களை விடுதலை கொடுக்க முடியும், நாமத்தானே அவர்களை அப்படிப்பட்ட நிலைமையில நடத்த முடியும். ஆண்டவராகிய தேவன் இந்த பிள்ளைகளை விசாரிக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்களுக்காகத்தான் தேவன் ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாழாய் போய் கொண்டிருக்கிற உலகங்கள், எங்க பார்த்தாலும் களியாட்டங்கள், எங்க பார்த்தாலும் பயங்கரமான சூழ்நிலைங்க, எங்க பார்த்தாலும் ஜனங்க அப்படியே மாண்டு மடிகிறதும், இந்த வேதனைக்குரியதான ஒரு சம்பவங்கள், குடிப்பழக்கங்கள், களவுங்க, திருடுங்க, பயங்கரமான சூழ்நிலையில் இன்னைக்கு போய்கொண்டு இருக்கிறதான எத்தனையோ குடும்பங்களில் பெற்றோருங்க வெளியில தலை காண்பிக்க முடியாத அவல நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு நாம தான் ஜெபிக்கணும், நாம தான் பொறுப்பாளிங்க, நாம தான் கடனாளிகளாக இருக்கிறோம், நாம தான் இதை இனிஷியேட் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் பரிந்து பேசணும் இவர்களுக்காக. Only God can deliver them from all type of this situation. இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் ஒருவர் தான் அவங்கள விடுதலை ஆக்க முடியும். தாவீது சொல்லுகிறாருங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார்னு சொல்லி. தேவனை சார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட எல்லா அவல நிலைமையிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆறுதல், கர்த்தருடைய சமாதானம் இந்த குடும்பங்களை ஆளுகை செய்யும். குறிப்பாக பட்டணத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய், சபைகளுக்கு வருகிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் எமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைங்க ஆண்டவரே, தம்முடைய வாழ்க்கையிலும் வாலிப பிள்ளைங்கள் இருப்பார்களானால் அவர்களும் ஆண்டவரே அவர்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஆண்டவரே ஒரு தாய் தகப்பன் உண்டு, ஒரு அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் உண்டுன்னு சொல்லி நினைத்து எல்லா தீமையான வழியிலிருந்து விலக கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.